உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே ஆனந்த திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. தேவனை தேடி வந்திருக்க, கர்த்தரை நம்பி வந்திருக்க, ஆராதிக்க வந்திருக்க தேவ பிள்ளையாக உனக்கு கர்த்தர் நேரத்தை தருவார். நன்றி சொல்லி உள்ளத்தோடு என் ஆத்துமாவை சேர்த்து நன்றி சொல்லி உனக்குள்ள இருக்கிற ஆவியை, உனக்குள்ள ஒடுங்கி போயிருக்கிற, உனக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற, உனக்குள்ள விளக்கப்பட்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆவியை எழுப்பு. ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே ஆமே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உற்சாகமாக தேவன் உனக்கு என்ன செய்தார்? தேவன் உனக்கு என்ன செய்தார்? வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்தார்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உனக்கு என்ன பெரிய காரியம் செய்தார் என்று பல ஜாதிகள் உன்னை குறித்து பார்க்கவே. ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். எல்லாம் கை தூக்குங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. யாராலும் செய்ய முடியாது இந்த வலிமையான கிரியை, யாராலும் செய்ய முடியாது. அவர் உன் குற்றங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என்று சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த ஆமென். வாய்கள் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்கள் திறந்து அவர் செய்த உனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக, ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் உனக்கு செய்த நன்மையை மனதார உணர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு இந்த நன்மைகளை செய்தார், என் தேவன் இந்த அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்தார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒன்று செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வோடு, அந்த நம்பிக்கை உள்ள விசுவாசத்தோடு இந்த உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருக்கு மகிமையை செலுத்தும்படி, அவருக்கு கனத்தை செலுத்தும்படி, அவருக்கு பலியை செலுத்தும்படி, அவருக்கு சுகந்த வர்க்கங்களை செலுத்தும்படி தேவ சபையில் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஒரே விசுவாசம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கையோடு கூட தேவ சபையில் நிற்போமா? ஜீசஸ் அவர் செய்த நன்மைகளை, அவர் உனக்கு பாராட்டின கிருபைகளை, அவர் உனக்கு தந்த நல்ல ஈவுகளை அப்படியே கண்ணை மூடி பார், கண்ணை மூடி பார். அவர் சொல்றார், உன் உன் கதை சொல்றார், உன் அடிமைத்தன வீடான எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணினேன். அவர் உனக்கு செய்த நன்மையை நினைத்து பார். எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருந்தாயோ, எந்த சத்துருவின் பிடியில் இருந்தாயோ, எந்த இருளான ஆதிக்கத்திலே புகுந்திருந்தாயோ,
எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாயோ, எந்த கண்ணீரில இருந்தாயோ, எந்த கவலையில இருந்தாயோ, எந்த நெருக்கத்தில் இருந்தாயோ, எந்த பிரச்சனை இருந்தாயோ, எந்த வியாதியில் இருந்தாயோ, எந்த பிசாசு போன்ற இருந்தாயோ, எந்த கஷ்டத்தில் இருந்தாயோ, அந்த அடிமைத்தனத்தை தேய்த்து கர்த்தருடைய விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போயிருந்த நேரம் எல்லாம் உன்னை தூக்கி சுமந்தாரே. அல்லேலூயா. கண் கலங்கி நின்ற நேரத்தில் உன் கரம் பிடித்தாரே. அல்லேலூயா. தனிமையிலே நீ நிற்கிற நேரம் வரும் பொழுது நான் உனக்கு ஆதரவா இருக்கேன்னு சொன்னாரே. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எப்படியாவது உதவி செய்தாரே. நினைச்சுப்பார், நினைச்சுப்பார், அவர் செய்த நன்மைகள் நினைச்சுப்பார். பலவீனமாக இருந்த உனக்கு அவர் தம்முடைய வல்லமையினாலே உனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்ணீரிலே கவலைகளிலே இருந்த நேரம் எல்லாம் அவருடைய தேற்றினாரே. அல்லேலூயா. இந்த தேவன் உனக்கு செய்தவர்களை நீ போகிற இடத்துல, நீ வருகிற இடத்துல உனக்கு ஒரு சமாதானத்தை அவருக்கு உண்டு பண்ணினாரே. அதெல்லாம் நினைச்சு பாரு, நினைச்சு பாரு. அற்புதங்களை உனக்காக செய்திருக்கிறார், உனக்காக பரிந்து பேசியிருக்கிறார், உனக்காக வழக்காடி இருக்கிறார், உனக்காக யுத்தம் செய்திருக்கிறார், உனக்காக சத்துருக்களை அவர் எதிர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலவீனமாய், நீ பலவீனத்தில் சோர்ந்து போய், கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, நீ உபத்திரத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் அப்படியே பலவீனமான நேரத்தில் உனக்காக அவர் பிதாவை நோக்கி 24 மணி நேரம் வாக்கு கலங்காத பெருமூச்சோடு உனக்காக வேண்டுதல் செய்தாரே. உனக்காக தேவ சமூகத்தில் முறையிட்டாரே. என் பிள்ளையை காப்பாற்று பிதாவே, என் மகளை விடுதலையாக்க பிதாவே, தீமை அடைக்காதபடி, பிசாசு மேற்கொள்ளாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் என்று வழக்காடி நமக்காக யுத்தம் செய்து இரவு பகலும் பெருமூச்சோடு வேண்டுதல் உனக்காக நமக்காக செய்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிக்க எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைக்கிறார், அவருக்கு பலி செலுத்த எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது தேவன் தமக்காக தீர்மானித்த நாள், இது கர்த்தர் மகிமைப்படக்கூடிய நாள், இது தேவன் உயிரோடு எழுந்த நாள், இது பிசாசை ஜெயித்த நாள், இது சத்துருக்களை ஜெயித்த நாள், இது பாதாளத்தை ஜெயித்த நாள், இது சாத்தானின் வல்லமையை உடைத்த நாள். உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்த நாள், உனக்கும் எனக்கு மகிமை கொடுத்த நாள். ஷாகாபா துராபாலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், இதிலே களி கூர்ந்து மகிழுங்கள், இதிலே களி கூர்ந்து மகிழுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அந்த சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வழிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ திறந்த வாசல், இந்த வாசல் வழியாக வந்து நிற்கிற தேவ ஜனமாகி நீ அவரை ஆராதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்க அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராதனைக்குரியவர், அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிக்கு பயப்படத்தக்கவர். நீ எப்படி துதிக்கிறாயோ, எப்படி ஆராதிக்கிறாயோ, எப்படி அவரை கனப்படுத்துகிறாயோ, எப்படி அவருக்கு பலி செலுத்துகிறாயோ, அந்த பலியானது விசுவாசத்தை குறையக்கூடாது. நீ செலுத்தக்கூடிய துதி பலி விசுவாசம் குறையக்கூடாது. 100% உன் தேவனில் நம்பிக்கை வைத்து உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உன் சமாதானத்துக்காக, உன் சுகபலத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன் தலைமுறைக்காக இந்த தேவனுக்கு இந்த நாளிலே பலி செலுத்துகிறது. உகந்த பலியாக, கர்த்தருக்குரிய ஆராதனையாக, பரலோகம் அங்கீகரிக்கப்படிய பரலோகத்தில் செய்யப்படுகிறதே போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படும் என்று ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லி, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணியா? ஆயத்தம் பண்ணிக்கிறியா? தேவனை ஆராதிக்க. ஆமென். எத்தனை பேர் பலி செலுத்த போற? எத்தனை பேர் பலி செலுத்த போற? கர்த்தருக்கு உகந்த பலியா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் தசம பாகத்தின் மேலும், அவர் உங்கள் காணிக்கைகள் மேலும் பிரியமாயிராமல். அல்லேலூயா. அதுல பிரியப்படல அவரு, அது கர்த்தருக்குரியது, அதுல பிரியப்படல. வேதம் சொல்லுகிறது, அவர்
உன் உதடுகளின் கனியாகிய இந்த ஸ்தோத்திர பலியில துதிபலியிலே அவரை பிரியப்படுகிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குரியது. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிற நாம், உயிரோடு இருக்கிற நாம், உயிரோடு இருக்கிறவரை ஆராதனை செய்யப்படுகிறோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம், உயிரோடு இருக்கிறவரை ஆராதனை செய்யும்படி இந்த மகா மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. எதுவுமே சொல்ற. அல்லேலூயா. உயிரோடு இருக்க வரையிலும் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை உயிரோடு எவ்வளவு நாள் வைத்திருக்கிறாரோ அந்த நாள் கடைசி வரையிலும் தேவனையே துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. எதற்கும் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். எதுவுமே சொல்றேன். எதற்கும் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது. ஆமென். தேவனை தவிர, தேவனுக்கு பயப்படுகிற தவிர, தேவனுக்கு செவி கொடுப்பதை தவிர, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவிர, தேவனை ஆராதிப்பதை விட வேற எதற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சத்தத்தை, தேவ எக்காலத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே என் செவிகள் திறக்கப்படும். ஆமென் அல்லேலூயா. ரெடியா? எத்தனை தேவனை ஆராதிக்க போற? ஆமென். சேர்ந்து நல்ல கையத்தை உற்சாகமா ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. சொல்லுமா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
அவர் சொன்னார், நான் போய் என் பிதாவின் ராஜ்யத்தில் உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் உண்டு பண்ணி வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான ஒரு ஸ்தலம், உனக்கான ஒரு வீடை கர்த்தரே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கதான் வீடு கட்ட முடியல, சொந்த வீட்டுல வாழ முடியல, வாடகை கொடுக்க முடியல, கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். உன் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீ படுற வேதனை, நீ படுற துன்பம், உன் பிரச்சனை, போராட்டம், உன் கவலை, கண்ணீர், நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சொன்னார், என் நாமத்தை விசுவாசம் பண்ண, என் நாமத்தை பற்றி கொண்டவர்களுக்கு, என் நாமத்திற்கு பயந்தவர்களுக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, என் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு, என் உடன்படிக்கை கை கொள்கிறவர்களுக்கு அவர் சொன்ன நித்திய ஜீவனை நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கிற வேலை பொருட்படுது. வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற வீடு. அல்லேலூயா, ஆமென். இங்கு எப்படி நீ வாழ்கிறாயோ, இந்த பூமியில இங்க ஒரு வாழ்க்கை, இது ஒரு ஸ்தலம், இந்த பூமி ஒரு ஸ்தலம், நீங்க கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. இங்க எப்படி நீ வாழ்கிறாயோ இந்த வாழ்க்கையை பார்த்துதான் அங்க பரலோகத்துல உனக்கான இடத்தை கர்த்தர் தீர்மானிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எப்படி நீ வாழ, 4 பேருக்கு நன்மை செய்யறியா, 4 பேருக்கு சமாதான வார்த்தையை சொல்றியா, 4 பேருக்கு அன்பா இருக்கிறியா, அவருக்கு பயப்படுறியா, அவருக்கு கீழ்ப்படுகிறியா, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. இந்த பூமியில எப்படி அதான் அவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை மறைக்க முடியாது. அவர் கண்கள் உன்னையும், வேதம் சொல்லுகிறது, நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமா இருக்குது. நீ என்ன செய்கிற, நீதிமான் என்ன செய்கிறான், அநீதிமான் என்ன செய்கிறான், கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லு, அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இருளும் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை உணர்ந்துதான் பரிசுத்தவான் எழுதுறான், ஆண்டவரே நான் எங்க போவேன், எங்க ஓடுவேன், நான் எங்க பாதாளத்துல போனாலும் அங்கேயும் நீர் வருகிறீர். அல்லேலூயா. எங்க நான் போக முடியும்?
எல்லா இடத்திலும் நீ இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனது அவருக்கு இல்ல. நீ என்ன செய்கிற, வார்த்தை என்ன, உன் பேச்சு என்ன, உன் பார்வை என்ன, உன் நடக்கை என்ன, உன் செயல் என்ன, உன் கிரிகள் என்ன, அதுக்கு கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்குதா? பிரியமா இருக்குதா? பிரியமா இருக்குதா? அதை பார்த்துதான் அந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்வார் இந்த பூமியில உபத்திரப்பட்ட, பூமியில வேதனைப்பட்ட, பூமியில கஷ்டப்பட்ட, பூமியில கண்ணீர் வடிச்ச, பூமியில நொறுக்கப்பட்ட, பூமியில அவமானப்பட்ட, பூமியில அசிங்கப்பட்ட, பூமியில காயப்பட்ட, பூமியில கண்ணீர் வடிச்ச, பலவிதமான நிந்தையை எனக்காக சுமந்த, என் நாமத்தை சகித்த, என் நாமத்தினாலே பொறுத்துக் கொண்டு, என் நாமத்தினாலே குற்றங்களை மன்னித்து, என் நாமத்தினாலே பாவங்களை மன்னித்து, என் நாமத்தினாலே சமாதானத்தை கொடுத்து, என் நாமத்தினாலே பொறுமையா இருந்த கர்த்தர் சொல்றார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு இடம் கொடுக்காத, உலக ஆசைக்கு இடம் கொடுக்காத, உலக மனுஷ வார்த்தைக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, தந்திரமா உனக்குள்ள வருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, தேவப்பிள்ளையே, விழித்துக்கொள், விழித்து. அவர் சொன்னார், இல்லைன்னா திருடனை போல நான் வருவேன். ஹல்லேலூயா. விழித்திருங்கள், பிசாசு யாரை விழுங்கலாமே என்று அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் விரிக்கிற வரையிலே விழாதே. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளை இழக்காதே. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை விட்டு விலகாதே. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகாதே. தந்திரமாய் பிசாசு ஈதேனுக்குள்ள வந்தான். தேவ மகிமையை இழக்க செய்தான். தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றினான். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளியே வந்த உடனே, ஏதேனை விட்டு வெளியே வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு முன்பாக குறுக்கும் முள்ளும் முளைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ மகிமை விட்டு வெளியே வந்துடாத, தேவ கரத்தை விட்டு வெளியே வராத. அன்பு தேவச்சனமே, போதும், மறந்தது போதும். தேவனை விட்டு விலகிற நாட்கள் போதும். ஜெப ஆவியை விட்டு விலகிற நாட்கள் போதும். அபிஷேகத்தை விட்டு விலகிற நாட்கள் போதும். கிருபையை இழந்த நாட்கள் போதும். இதோ ரட்சிப்பின் சத்தம் உனக்காக பரலோகத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. உன்னையும் அவன் நேசிக்கிறான். உன்னையும் நேசிக்கிறான். உன்னை பிரியமா இருக்கிறான். உன்னை நினைவா இருக்கிறான். உன்னை அவருக்காக அழைத்தான். அவர் உனக்காக சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. வஞ்சிக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்காத. விசுவாசத்தில் உறுதியாக இல்லை. வேதம் சொல்லு, உபத்திரமோ, வியாகுலமோ, நெருக்கமோ, கஷ்டமோ, நாசமோ, மோசமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, மரணமோ, ஆபத்தோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? தைரியமா நில்லு. விசுவாசத்துக்கு என்ன வேணாலும் வர மறைக்கல, என்ன வேணாலும் நடக்கும். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், ஆபத்தை வருகிறதா இருந்தாலும், உன் இருதயம் நொறுங்கி போகக்கூடிய அளவுக்கு உலகத்தில் சம்பவம் நடந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், மலைகளிலே ஒளிந்து கொண்டார்கள், குகைகளிலே ஒளிந்து கொண்டார்கள், கெபிகளிலே ஒளிந்து கொண்டார்கள். அங்கேயும் கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஒளிந்து கொள். கர்த்தர் சொன்னார், ஒளிந்து கொள். எலியா, போ, கேரி ஆற்றண்டிலே ஒளிந்து கொள். ஷாகாதா ராதா ராபா காது ராபாலா, ஷாகாதா ராபா காது ராபா, லிகாதா ராபா, ஷாகாதா ராபா காபா, ராபா ஷாதா. ஒளிந்து கொள். கர்த்தருடைய மறைவிலே வா. தேவ பிள்ளையே, உலகத்தில் ஓடாத, ஒளிந்து கொள். உன்னை அழைத்தவர் உன்னை போஷிப்பா, உன்னை நடத்துவா, உன்னை மறக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். தேவன் அழைத்த அழைப்பை விட்டு விலகாதிருங்கள். விசுவாசத்தை விட்டு வழி விலகாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கண்களுக்கு முன்பாக நடக்கிற, உன் காதுகளிலே கேட்கிற,
கண்களுக்கு முன்பாக பார்க்கிற எல்லா மாயை எதுவுமே நம்புற எல்லா மாயை சொல்லு எல்லா மாயை எல்லா மாயை ஹல்லேலூயா சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நடக்கிறது எல்லாம் மாயை ஆமென் அது பனி போல வரும் அது உருகி போய்டும் ஆமென் ஹல்லேலூயா நிந்தைகள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் வேதனைகள் நீங்கும் வந்து அப்படி இருக்க முடியாது கஷ்டம் அப்படி இருக்க முடியாது கடன் அப்படி இருக்காது வியாதி அப்படி இருக்காது எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயிரையே நமக்காக கொடுத்தாரே உன்னை தன் சொந்த மகனாக நம்மை சொந்த மகனாக சொந்த மகளாக அவர் நினைத்துதானே என்னை இவர்கள் தொழுது கொள்வார்கள் என்னை ஆராதனை செய்வார்கள் என் சத்தத்தை கேட்பார்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என் ஊழியத்தை செய்வார்கள் என்றுதானே நம்பி 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 உண்மை உள்ளவர் என்று நம்பிதானே இந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அகற்றி போடு உன் இருதயத்தை உடைக்கிற இருதயத்தை நொறுக்கி வைக்கிற உன் இருதயத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த கல்லை அகற்றி போடு அங்கே இருந்து கர்த்தர் வருவா இயேசு வருவா ஜீவன் வெளியே வரும் ஆசீர்வாதம் வெளியே வரும் தடைகளை அகற்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் ஹல்லேலூயா கல்லத்தை அகற்றி போடு அதுதான் உனக்கு பிரச்சனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஹல்லேலூயா யாருக்குள்ள இருக்கிறாரு யாருக்குள்ள இருக்கிறாரு அவர் உனக்குள்ளே இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உனக்குள்ள நிறைந்திருக்கிறார் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் உன்னை ஆளுகை செய்கிறார் உன்மேல் அசைவாடுகிறார் உன்மேல் மகிமையாய் வாழி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த கிருபைதா இந்த மகிமைதா இந்த அபிஷேகம்தா இந்த உலகத்தையே மறக்க வைக்கும் ஹல்லேலூயா பரலோகத்தின் மகிமை இறங்கினா பரலோகத்தின் அபிஷேகம் இறங்கினா தேவ பிரசன்னம் இறங்கினா எல்லாம் மறந்துடும் ஒரு சிந்தையில ஒரு மூளையில இருக்கிற வல்லாத பிசாசு கட்டுகள் கர்த்தரை தொழுது கொண்டு தேவனுக்கு பயப்பட தேவனை ஆராதிக்க தடை செய்கிற ஆவியை கர்த்தருடைய நாமத்தால் வெளியே போ ஹல்லேலூயா 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 உனக்கு ஒரு புதிய பலனை தருகிறார் சொல்ற ஆவியானவர் ஒரு புதிய பலனை தரப்போற யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ என்னை ஆராதிக்க முடியாமல் நிற்கிறார்களோ ஒரு பலன் ஒரு அபிஷேகம் இப்போ இறங்கும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அது பரலோகத்தின் பலன் தேவ பலன் காந்தாத்திற்கு வந்த பலன் தேவ சனத்துக்கு இறங்கட்டும் கைது நாவை பெற்றுக்கொள் அந்த வேலை பெற்றுக்கொள் கர்த்தர் உனக்கு தருகிறார் தேவ பலன் பரலோகத்தில் இறங்கி தேவனை துதிக்க எல்லா பலவீன கட்டிகள் உடைத்து பலவீன கட்டி உடைத்து பிசாசு உன்னை விட்டு விலகு வாசல்களே தலையை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை திறவுங்கள் மகிமையான ராஜா வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான உயிரான உயிரான
கவலை இல்லாம, வேதனை இல்லாம, உபத்திரம் இல்லாம, பாடுகள் இல்லாம, அவமானம் இல்லாம, நிந்தைகள் இல்லாம, நெருக்கங்கள் இல்லாம, சோதனை இல்லாம, போராட்டம் இல்லாம, பலவீனம் இல்லாம, வியாதி இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம, கண்ணீர் இல்லாம, சத்துருவின் வல்லமை இல்லாம, பிசாசு போராட்டங்கள் இல்லாம எதுவுமே சுகமா இருக்க போற. ஹல்லேலூயா. எதுவுமே சுகமா இருக்க போற, எதுவுமே நிம்மதியா இருக்க போற. ஆமென். கொஞ்சம் பேர் தான் அப்படி வாழ போறீங்களா? கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்க போறீங்களா? மற்ற பேருக்குலாம் அந்த நம்பிக்கை இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய மறைவில் வாழ போறாங்க? நீ கர்த்தருடைய மறைவில் வாழ விரும்பினால், கர்த்தருடைய மறைவிலே வாழ விரும்பினால், உன்னதமானவருடைய மறைவிலே வாழ விரும்பினால், சர்வருடைய மறைவிலே வாழ விரும்பினால், கையை தட்டி உன் தேவனை மையப்படுத்தி ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவர் நாமம் வளர்ந்த துருக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் நம்மையும் கர்த்தரிலே சுகமாய் வைப்பார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ற? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆயத்தை சொல்ல, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யணும்? திடன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். உலகத்தை நான் ஜெயித்தேன். கையை தட்டி உலகத்தை ஜெயித்தா, உலகத்தை ஜெயிச்சா அதை ஜெயிக்க முடியும் அதிகாரியாக கேள்விப்பட்டிருக்காரு. ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் தான் நீதி சூரியன் இறங்குவா. உண்மையானதான் இறங்குவா. உண்மையானதான் வெளிச்சமா இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறாரு. அந்த வெளிச்சம் இறங்குது, அந்த மகிமை இறங்குது, மரபு இறங்குது, உன்னதமான அபிஷேகம் இறங்குது, கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குது. இருள் 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 பரலோகத்து வெளிச்சம் இறங்குது, பரலோகத்து வெளிச்சம் இறங்குது. இருளின் வல்லமை, இருளான ஆவி, அரசியல் ஆவி, சமாதி கேட்கிற ஆவி, சஞ்சலப்படுகிற ஆவி, உபத்திரப்படுகிற ஆவி, எதிர்த்து பேசுகிற ஆவி, ஆதாரத்தின் வல்லமை, ஆதாரத்தின் வல்லமை, ஆதாரத்தின் வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் வெளியே போ. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண இருளின் தேசத்தில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. நீ மரண பயத்தில் இருக்கிறியா? விசுவாச பிடியில் இருக்கிறியா? சமாதான குறைவில்லாமல் இருக்கிறியா? பலவீனத்தில் இருக்கிறியா? இந்த நாள் உன் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிற நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் உன் சிறைப்பு மாறக்கூடிய நாள். இந்த நாள் உன் பிரச்சனைகள் மாறக்கூடிய நாள். இந்த நாள் உன் வேதனைகள் மாறக்கூடிய நாள். இது கர்த்தருடைய நேரம். கர்த்தர் இறங்குவார். கர்த்தருக்கு பரிசுத்தரு தேவன் இறங்கி உனக்கு விரோதமாய் பேசுகிற வல்லமையை கர்த்தர் அதமாக்குகிறார். உனக்காக அவர் இறங்கியிருக்கிறார். உனக்காக இறங்கியிருக்கிறார். உனக்காக இறங்கியிருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படும். உன் கண்கள் நீ எதிர்பார்க்கிறாத இடங்களிலே கர்த்தருடைய மகிமையாய் கர்த்தருடைய வைப்பார். ஹல்லேலூயா. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்ததை அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமன்றத்துள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே. என் உயிரோடு கலந்து என் உயிரே
துதிபலியை செலுத்தினது உள்ளத்தின் ஆழத்தில் கற்றுக் கொடுத்த பலத்தில் தேவன் தந்த ஆவியில எதுபேரு கத்தரை ஆராதனை செய்த அவர் சொன்னார், உன்னதமானவருடைய மகிமை சர்வருடைய பாதுகாப்பு உனக்காக இறங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மகிமை சர்வருடைய பாதுகாப்பு கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மறைவில் இருக்கிற உன்னை பிசாசு தொட முடியாது, சத்துருக்கு நெருங்க முடியாது, பொல்லாப்பு உனக்கு அணுகாது, வாதை வராது, தீமை தொடாது. அல்லேலூயா. உன் வழியால் வரவே முடியாது. அவர் உன்னை சுற்றிலும் வேலி எடுத்து உன்னை சுற்றிலும் வேலி எடுத்து ஆமென். நான் அவர்களை உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி எடுத்து அக்கினி மதிலாய் அவர் நடுவிலே உள்ளாகுவேன். அல்லேலூயா. சகரியா 2:3 சொன்னாரே, அக்கினி மதிலாய் இருப்பேன், பிசாசின் வல்லமைகள் தொடாதபடி அவர்களை நான் வேலி எடுத்து பாதுகாப்பேன். ஆமென், அல்லேலூயா. தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காக அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் எல்லையும் நீ போகிற இடம் வருகிற எல்லா இடத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் எங்க போனாலும் உன்னை சுற்றிலும் அவர் அக்கினிமைகளாக இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தான், இந்த மகிமை தான், இந்த கிருபை தான் இந்த தேவன் உனக்கு இந்த நாளிலே அவர் பரிபூர்ணமாய் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லா மகிமைக்குரியவரே, சகல துதி சோத்திரத்துக்கு மேலாக உயர்ந்தவரே, துதிக்கு பயப்படத்தக்கவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, ஆராதனைக்குரியவரே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் மகிமைக்குரியவரே, எங்கள் ரட்சிப்பின் கண்மலையை, எங்கள் பிறனாகிய எங்கள் ஆண்டவரை உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உயிரோடு இருந்த இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த சத்யாவின் மகிமையின் ஊழியத்தின் சபை மூலமாக தேவ ஜனமாகி நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு வழி செலுத்தும்படியாக இந்த மகா மேன்மை என்ற வாக்கியத்தை கொடுத்து எனக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவரை வந்த எங்கள் மீது துதி செய்து உமக்கு ஆராதனை செலுத்த வழி செலுத்துடைய பிள்ளைகள் எங்கள் ஜனமாக எங்கள் மீது ஆண்டவரே இந்த பாதுகாப்பு எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்க நன்றி. உம்மை மாத்திரம் உயர்த்தி எங்களை தாழ்த்தார். இந்த துதிபலியை உமக்கு உகந்ததாக சுகந்த வாசனையாக கர்த்தருடைய சமூகத்திலே நறுமணமாக ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கரங்களிலே